நீங்க சொந்தமா நிலம் வச்சுக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா புதுசா நிலம் வாங்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பட்டானா என்ன மற்றும் பட்டாவோட தொடர்புடைய ஒரு சில ஆவணங்கள், சிட்டானா என்ன, அடங்கல், எஃப்எம்பி மேப்பு, ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன, இதனுடைய பயன்கள்ல என்ன, இந்த ஆவணங்கள்லாம் எங்க பராமரிக்கிறாங்க, இன்னும் மேல் பாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. வெல்கம் டு தடகளை உடைய சரித்திரமடை. ஃபர்ஸ்ட் வாங்க பட்டானா என்ன, சிட்டானா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க பட்டானா, பட்டாம்பது ஒரு நிலத்தின் ஒரு உரிமையை காட்டும் ஒரு ஆவணம் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க சிட்டானான்னு பார்க்கலாம். சிட்டாம்பது ஒரு சொத்து அமைந்துள்ள பகுதி, அதனுடைய பரப்பு, இந்த அளவு, உரிமையாளர் யாராரு, அது நஞ்சையா புஞ்சையா போன்ற விவரங்கள்லாம் சிட்டால இருக்கும். நீங்க சைட்ல பாக்குறீங்க ஒரு இமேஜ், அதான் பட்டா சிட்டாவோட ஆன்லைன் காப்பி. நெக்ஸ்ட் வாங்க பட்டா மற்றும் சிட்டாவுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பட்டா. பட்டா என்பது ஒரு நிலத்தின் உரிமையை காட்டும் ஒரு வருவாய் ஆவணமாகும். இது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இதுல என்னென்ன இருக்குன்னா, பட்டா எண், மாவட்டம், வட்டம், கிராமம் போன்ற பேர்ல இதுல இருக்கும். நெக்ஸ்ட் உரிமையாளரின் பெயர், சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண், அப்புறம் நன்சை நிலமா, அப்புறம் புன்சை நிலமா, அப்புறம் நிலம் அமைந்துள்ள பகுதி, அப்புறம் தீர்வு விவரங்கள் அதுல இருக்கும். இந்த டாக்குமெண்ட் ROR என்று அழைப்பாங்க இந்த டாக்குமெண்ட் பட்டாவை. நெக்ஸ்ட் சிட்டானா நில வருவாய் ஆவணமாகும். இது நிலம் அமைந்துள்ள பகுதி, அதனுடைய அளவு, அப்புறம் சொத்தின் உரிமையாளர் பற்றிய விவரங்கள்லாம் இதுல இருக்கும். இந்த விவரம் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஓவால் இது நிர்வகிக்கப்படும் சிட்டா. மேலும் நிலத்தின் தன்மை நஞ்சையா அல்லது புஞ்சா என்பது இதுல இந்த சிட்டால இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் வாங்க அடங்கல்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடங்கல் என்பது கிராம நிர்வாக அதிகாரி, அதாவது விஓவால் வழங்கப்படும் ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாகும். இது கிராம கணக்கெண் 2ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அடங்கல்ல என்னென்ன விவரம்லாம் இருக்குன்னா, விவசாய நிலத்தின் பரப்பளவு, அப்புறம் நிலத்தின் எல்லைகள், அப்புறம் நிலத்தின் பயன்பாடு மற்றும் பயிர் சாகுபடி, என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணிக்கிறாங்க போன்ற விவரங்கள்லாம் இந்த அடங்கல்ல இருக்கும். இதுல நீங்க பாக்குற இமேஜ் தான் அடங்கல் காப்பி, அதாவது நான் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ண அடங்கல் காப்பி. நெக்ஸ்ட் வாங்க ஆப்பதிவேடு, ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பதிவேடு எங்க இருக்குன்னா விஓ ஆபீஸ்ல இருக்கும். இது கிராம வரைபடமும் சொல்லலாம். இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனித்தனியா இருக்கும். இதுல என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா, சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அப்புறம் இடத்தின் வகை, அது ரைத்துவாரி நிலமா, சர்க்கார் நிலமா, அப்படி இனாம் நிலமா, அல்லது நன்சை அல்லது புன்சை நிலமா, மானாவாரி நிலமா, அப்படின்னா தீர்வு ஏற்படாத தரிசு நிலமா, புறம்போக்கு நிலமா அப்படின்னு நிலத்தின் வகைகள்லாம் இதுல இருக்கும். மேலும் பட்டா நம்பர், நிலத்தின் பரப்பு, தீர்வை போன்ற விவரங்கள்லாம் இதுல இருக்கும். மேலும் பதிவு பெற்ற உரிமையின் பெயர்கள் அதெல்லாம் இந்த ஆப்பதிவில் இருக்கும். இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கூட சொல்லலாம். இது கிராம வைஸா விஓ ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க சைட்ல பாக்குற இமேஜ் தான் ஆப்பதிவேடு. ஆப்பதிவேடுன்னு இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க எஃப்எம்பி, அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன பார்க்கலாம் வாங்க. எஃப்எம்பி நான் சிம்பிளா சொன்னா நிலத்தினோட வரைபடம் சொல்லலாம். இது சர்வேயர் அளந்து வரைஞ்ச ஒரு வரைபடம் கூட சொல்லலாம். இது என்னென்ன இருக்குன்னா, நிலத்தின் பரப்பளவு, சர்வே நம்பர், உட்பிரிவு நம்பர், அப்புறம் கிணறு, அப்புறம் நடைபாதை, அப்புறம் நீர் செல்லும் பாதைகள், அப்புறம் உயர் மின்னழுத்த லைனு போன்ற விவரங்கள்லாம் இந்த எஃப்எம்பி மேப்ல இருக்கும். இந்த எஃப்எம்பி மேப் வச்சு நீங்க நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். உங்க நிலத்தினுடைய ஏரியா கூட இதில் வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எஃப்எம்பி மேப் வேறு பேர் இருக்குது. அதுக்கு என்னன்னா நில வரைபடம்பாங்க, நிலப்படம்பாங்க, புலப்படம்பாங்க, அப்புறம் நில உரிமைப்படம்பாங்க. நீங்க சைட்ல பாக்குற இமேஜ் ஒரு சாம்பிள் எஃப்எம்பி மேப். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்றுக்கொன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோல இந்த ஸ்கீம் பத்தி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.